அது ஏன் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? ஒரு ஜென்ரேஷன் ஏன் உழைக்கிறோம், ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அடுத்த ஜென்ரேஷன் பெட்டராக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். நான் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சம்டைம்ஸ் புரியாது, அடிப்பட்டாதான் புரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள். Grand Royal Tours Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. VQRA Wellness presents Gatta Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind Hoods. ராட்சசனில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நான் அவர் வரும்போது தேட்டரில் அவர் ஒரு சில சீன்ஸுக்கு தேட்டரே இரப்டானது பார்த்தேன். கட்டா குஸ்தி 2ல் வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு படி பெட்டராக தான் இருக்கும்னு நான் கண்டிப்பாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். எனக்கு அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனோ நான் அவர்கிட்ட இருந்த கற்றுக்கின விஷயமா என்னென்னா, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்ம வேலையை கரெக்டாக ஒவ்வொரு நாளும் தினமும் அதே சின்சியாரிட்டியோட பார்த்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு ஏதோ ஒன்று திருப்பி கொடுக்கும்ன்றது நான் அவர்கிட்ட சொல்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை என் தம்பி பார்க்கக்கூடாது, படக்கூடாது அப்படின்றது வந்து சில சமயம் கோபமாக சொல்லுவார், சில சமயம் அன்பாக சொல்லுவார். ஆனால் இது மனசார சொல்கிறாருன்றது ஒவ்வொரு தடவை எனக்கு புரியுது. 2 ஹீரோஸ் இருக்காங்க. என்னங்க போட்டுடலாமா ஒரு டான்ஸு? இந்த மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் கொண்டு வாங்க. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான நபரை தான் நான் மேடைக்கு கூப்பிட்ட போறேன். வேற யாருமே இல்லை, நம்மளோட விஷ்ணு சாரோட பிரதர் ருத்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Can you make some noise for Rudra? Hi Rudra, how are you? ஹாய் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நைஸ் டு see you after a long time. So yes, ஒரு சில வார்த்தைகள் then we will go with it. சொல்லுங்க. எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு படம் வரும்போது அந்த டென்ஷன் இருக்கும். எல்லாரும் சொன்ன மாதிரி டைரக்டர் சார்ட்ட எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. பட் அதை தாண்டி வந்து of course as a brother I think அது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? So how is this moment to you? இல்லை, உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் இது. நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட ஜேர்னிலேருந்து சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கிரிக்கெட் ஆடினதுலேருந்து நான் அவரோட ஸ்ட்ரகிள், அவர் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அண்டு சினிமா அவர் ஆரம்பித்து வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து ஒரு படிப்படியாக முன்னேறி ஒரு ராட்சசன் மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி மூலியமாக வந்து ராட்சசனில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நான் அவர் வரும்போது தேட்டரில் அவர் ஒரு சில சீன்ஸுக்கு தேட்டரே இரப்டானது பார்த்தேன். அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி வரும்போது நிறைய இடங்களில் வந்து அங்கங்கே அவர் வரும்போது கடைசியில் அந்த ஃபைட்டாக இருந்தாலும் இன்டர்வல் மேட்டராக இருந்தாலும் அவ்வளோ சியர்ஸ், அவ்வளோ கிளாப்ஸ், அவ்வளோ விசில் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அண்ட் இன்றைக்கி ஷுவராக கட்டா குஸ்தி 2ல் வந்து 1க்கு வரல இருந்த அந்த ஃப்ளேவரும் அந்த காமெடியோ அந்த அவரோட ஆக்டிங் ரீதியாகவுமே எல்லாமே கொஞ்சம் ஒரு படி பெட்டராக தான் இருக்கும்னு நான் கண்டிப்பாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு ஹீரோவாக வந்திருக்கீங்க. பட் ஐ திங்க் வீட்டிலே ஒரு நபர் வந்து தினந்தோறுமே நிறைய விஷயங்கள் தாண்டி ஐ திங்க் ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அவருக்கான மூட் ஸ்விங்ஸ், நம்மளே சும்மா ஒரு சைடு இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னு நம்மளை சுற்றி ஒரு ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா? இதையும் தாண்டி ஐ திங்க் அவருக்கு எனக்கு தெரியல, when he comes on the stage definitely அதை நான் கேட்பேன். ஸோ அவருக்கு அவரே ஒரு பெரிய பலமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியுமே தனக்கு பார்த்துக்கலாம் விஷ்ணு, அடுத்த கட்டம் போகலாம் விஷ்ணு அப்படின்ட்டு ஐ திங்க் தட் இஸ் his biggest confidence மாதிரி நான் பார்க்குறேன். டெஃபினெட்லி சி அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்ததாலேயோ என்னன்னு தெரில, இல்லை அவரோட கேரக்டராகவே அதுன்னு தெரில. எனக்கு அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனோ நான் அவர்கிட்ட இருந்த கற்றுக்கின விஷயமா என்னென்னா, வாழ்க்கையில் எது வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அது வந்து பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் வைஸாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வராமல் வாழ்க்கை கிடையாது. கண்டிப்பாக வாழ்க்கைன்னா பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து மனசே இல்லைன்னாலும் சரி, இன்றைக்கி மூடு இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் கன்ஃபார்மாக நம்ம வேலையை கரெக்டாக ஒவ்வொரு நாளும் தினமும் அதே சின்சியாரிட்டியோட பார்த்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு ஏதோ ஒன்று திருப்பி கொடுக்கும்ன்றது நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ லைஃப்பில் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் பீட் குட் பேட் அக்லி, அவர் வந்து அவரோட வேலையை கன்ஃபார்மாக லைஃப்பில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிட்டு அது ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்ததால தான் அவர் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்காருன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஆஹா,
பியூட்டிஃபுல்லி said ருத்ரா. அண்ட் இன்னொன்று அவர் நிறைய இடத்துல இப்போ நான் ஆஃப் லேட்டாக இல்லை கொஞ்ச நாளாகவே பார்க்குறேன், அதாவது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் சொல்கிறது, நான் பட்ட கஷ்டத்தை என் தம்பி பார்க்கக்கூடாது படக்கூடாது அப்படின்றது வந்து ஐ திங்க் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல சிப்ளிங்ஸோ இல்லை ஒரு நல்ல நண்பர் நம்ம கூட இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்போன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணங்க விஷ்ணு அவர்கள். ஆல்வேஸ் அது நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குல்ல, அது பார்க்குற எங்களுக்கே அது ஒரு உணர்வை கொடுக்குதுன்னும் போது ஐ திங்க் இட்ஸ் வே பியாண்ட் எவ்ரி திங்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ருத்ரா. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் லைஃப்பில் எல்லாருக்கும் ரொம்ப தேவை. அண்ட் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு தான் நான் சொல்லுவேங்க. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இது வெறும் சொல்கிறதா இல்லை, அவர் என்கிட்ட ஒவ்வொரு முறையும் சினிமா பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, படங்கள் பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, அவர் பட்ட கஷ்டங்கள் என்கிட்ட அப்பப்போ சொல்கிறதா இருந்தாலும் சரி, அவர் உண்மையிலேயே மனசால் நான் பட்ட கஷ்டங்கள் நீ படக்கூடாதுரா, அதனால தான் நான் இது சொல்கிறேன்ட்டு சில சமயம் கோபமாக சொல்லுவார், சில சமயம் அன்பாக சொல்லுவார். ஆனால் இது மனசார சொல்கிறாருன்றது ஒவ்வொரு தடவை எனக்கு புரியுதுங்க. அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க மனசார சொல்லிட்டாருன்னு, அப்போ நீங்களே அண்ணா மேடை கூப்பிட்டுலாமே. உங்கள் அண்ணனை நீங்களே கூப்பிட்டுருங்களே, எங்களோட விஷ்ணு விஷால் அவர்களை தாண்டி உங்கள் அண்ணனை நீங்களே கூப்பிட்டுருங்க. கூப்பிடுறதுக்கு முன்னாடி அண்ணனே வந்துட்டார் பாருங்க, அதுதாங்க பாசம். வெரி வெரி சச் அ ஸ்வீட் மூமெண்ட் அப்படி தான் சொல்லணும். எஸ், அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு விஷ்ணு அவர்களே. அதாவது சில வார்த்தைகள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தத்தை தாண்டி நமக்கான ஒரு இடம் நமக்கு கிடைக்கணும். அண்ட் விச் இஸ் வெரி டஃப். அதாவது நம்ம எல்லாருமே மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம், பட் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே அந்த ஒரு சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டமான விஷயம். அது ஏன் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த வார்த்தையை சொல்கிறீங்க, நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுடா தம்பி? இல்லை, எல்லாருக்கும் லைஃப்பில் கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பட் ஒரு ஜென்ரேஷன் ஏன் உழைக்கிறோம், ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிறோம், அடுத்த ஜென்ரேஷன் பெட்டராக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். இப்போது வீட்டில் வந்து எங்கள் அப்பா அவர் படிக்கிற காலத்தில் ரொம்ப புவர் ஃபேமிலி பேக்ரவுண்டு, காசு இருக்காது படிக்கிறதுக்கு. ஸோ அவரும் இப்போ எங்கள் ருதாவோட அப்பாவும் இங்கே இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் வந்து போய் கூலி வேலை பார்த்து மாடு மேய்ச்சி காசு சம்பாரித்து வீட்டில் சண்டை வருமா. அம்மா சொல்லுவாங்களா, அப்பாவோட அம்மா சொல்லுவாங்க, காசு கொடு, எங்ககிட்ட காசு இல்லை, உன் படிப்புக்கெலாம் என்னால் கொடுக்க முடியாதுன்னுவாங்க. ஆனால் அப்பா சண்டை போட்டு, இல்லை நான் படிப்பேன், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இந்த லைஃப்பில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், என் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இல்லை நான் படித்தே தீர்வேன்னு சொல்லி சின்ன வயசுலேயே சண்டை போட்டு காசை பிடுங்கி போய் ஃபீஸ் கட்டி 2 பேரும் படித்து இன்றைக்கி ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அண்ட் ஆகிட்டு ஒரு 38 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அவர் பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு சர்வீஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு மை ஃபாதர். அவருக்கு வந்து நான் மாதிரி எனக்கு எங்கள் அப்பா, அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டார்னா, அடுத்த ஜென்ரேஷன் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான், இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். எங்கள் அக்கா ஒரு நல்ல இடத்துல படித்து ஒரு பெரிய வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் நான் இன்றைக்கி சினிமாவில் இவ்வளோ தூரம் ஒரு ஜேர்னி எனக்கு கிடச்சிருக்குன்னா அது என் அப்பா எங்கேயோ முக்கியமான காரணம். நான் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சம்டைம்ஸ் புரியாது, ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தருக்கு சொல்லும் போது கண்டிப்பாக யாருக்குமே புரியாது, அடிப்பட்டால் தான் புரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் அவன் புரிஞ்சுக்கிறான், சில விஷயங்கள் கோவப்படுறான். ஏன்னா ஒரு கிரியேட்டருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஒரு கிரியேட்டருக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்னு ஆசைன்னு ஒன்று இருக்கும், அவங்க பார்க்குற விதமே வேறையாக இருக்கும். அது சம்டைம்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ அது ஆர்கியூமெண்ட்டாக வந்து எங்களுக்குள்ளே ஒரு சண்டையாக மாறும். பட் அவனை நல்லா வரணும், அவன் எப்படி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றானோ அப்படி அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில டைம் நான் குவைட் ஆகிடுவேன். ஏன்னா அதுதான் உண்மையான விக்ட்ரி. நான் எப்படி அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதோட அவன் எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அப்படி தான் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி பிளெஸ்ட். அவரோட அடுத்த படம் எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ சஞ்சய் சார் நானும் சேர்ந்தா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் சொன்னீங்கல்ல, ஸோ அது வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு படம். we are all very excited for Rudra and he is confident. அதான் எல்லோ போட்டு வந்திருக்காரு பாருங்க. இனி கிழிச்ச ரத்தமோ எல்லோ தாங்க வரும். ஸோ டைரக்டர் நீங்க மட்டும் ஷார்ப்ல, நாங்களும் ஷார்ப் பாத்தீங்கல்ல எப்படி அதுக்குள்ள எல்லோ ஆக்கிட்டோம் எல்இடியை. டைரக்டர் இருக்காரு, டைரக்டர் வர சொல்லிடலாம். டைரக்டர் விக்கி வாங்க. எஸ் எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். புது டீம் அண்ட் புது முயற்சி. வி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி ஃபார் திஸ் ஃபில்ம். நல்லா இருக்கு போஸ்டர், நல்லா இருக்கு போஸ்டர் சார். அத நாங்க சொல்றோம் சார், சூப்பரா இருக்கு சார் போஸ்டர். அவங்க சொல்றதுன்னு நானே சொல்லிக்கிறேன்.
ஸோ இல்லை சொல்கிறதுக்கு அதான் எல்லோரும் சொல்லிட்டாங்க. பட் ரொம்ப நன்றி விஷ்ணு சார் இந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் படத்தில் கூட ஒரு 100% எஃபர்ட் போடுவார். பட் தம்பி படம்னா ஒரு 200% எஃபர்ட் போடுவார். அதனால் ஸோ இது பண்ணியிருக்கோம். ரொம்ப அந்த யங்ஸ்டர்ஸாக நாங்கள் சேர்ந்து இந்த ஒரு கரண்ட் ஜென்ரேஷன் அந்த லைஃப் ஸ்டைல் அந்த லவ்வை வச்சு நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு எவ்வளோ ஒரு சக்ஸஸ் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அவ்வளோ. ஆக்சுவலாக நீங்கள் வந்து மாஸ்டர் படத்தில் ஆமாம் ஜெயில் சீன்ல ஓகே பாத்தீங்களா சார், எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஐ திங்க் எவ்ரிதிங் பயங்கரமான விஜய் சார் ஃபேனு. படத்தோட ஓப்பனிங் சீனே விஜய் சார் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லோ படம். ஆஹா, ஸோ படத்திலே ரெஃபரன்ஸ் இருக்கா? ஆமாம்மா, தளபதி ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக படத்தில் இருக்குது. தொடர்ந்து நம்மளுக்கு சம்பவம் கொடுத்துட்டே இருக்காங்க போல இருக்கு. சூப்பர். ஸோ அதாவது எல்லாருக்குமே அந்த ஒரு முதல் குழந்தை அப்படின்றது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ ஹார்ட்டி விஷஸ் டு யூ as well as to ருத்ரன். தேங்க்யூ. அதாவது இந்த மேடையெல்லாம் ஒரு சில டைம் தான் நம்மளுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதை நான் யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? என்னங்க போட்டுடலாமா ஒரு டான்ஸு? 2 ஹீரோஸ் இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் சம்பவம் பண்ண தயார், நீங்கள் தயாரா? ஓகே, 3, 2, 1, over to DJ. Thank you so much and we wish you all the best. So விஷ்ணு விஷால் அவர்களின் தந்தை ரமேஷ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு கைத்தட்டலுடன் ப்ளீஸ் சார். இந்த மொமெண்ட்டை வந்து இன்னும் அழகா மெழுகேற்றலாம் அப்படின்னு இருக்கிற ரொம்ப சிறப்பான மொமெண்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த மொமெண்ட்டில் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கால் our producer Dr. Aishri K. Ganesh sir onto the stage please. இந்த மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் கொண்டு வாங்க. Okay, 17 years of Vishnu Vishal. ஒரு கைத்தட்டலோட I think it's a beautiful memory. ஜெர்சி பார்க்கும்பொழுதே வெண்ணிலா கபடி குழுக்கான ஒரு அழகான நிகழ்வுகளை கண் முன்னாடி கொண்டு வரலாம் தான் அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டாக நாங்கள் மாற்றிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன் திஸ் மூமெண்ட் we would like to thank Vishnu Vishal's father. Thank you sir for joining us on the stage. Please, you may be seated. Thank you so much. Gata Gusti 2 audio launch title sponsor Grand Royal Tours-க்கு உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Tours-க்கு வாங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். விக்யூரா வெல்னஸ் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ஸ்லிம்மிங், நோ பெயின் நோ சர்ஜரி, இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். Powered by DAC Developers, South India's trusted home developers. மற்றும் Winleaf Pure Tree, Jwala Gata Academy of Excellence, digital partner behind us. Grand Royal Tours, Max Gold, Cash for Gold. Call 04445454545. Vicura Wellness presents Gata Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind us.